ஜெரேமியா 28ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. Jeremiah 28 chapter verse 1 to 17. யூதருடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எண்ணப்பட்ட கிபியான் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசிரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, And it's come to the pass that some years in the beginning of the reign of the Azariah, king of the Judah, in the 4th year and in the 5th month, that an Amena, the son of the Azar, the prophet, which was of the Gibeon, speak unto man in the house of the Lord in the presence of the priest and of all the people, saying. வசனம் 2. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோனின் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். Thou speaketh the Lord of the Ash, the God of the Israel, saying, I have broken the yoke of the kings of the Babylon. வசனம் 3. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்திற்கு திரும்பவும் கொண்டு வர பண்ணுவேன். When the 2 full years will I bring again into the place all the visuals of the Lord's house that Nebuchadnezzar kings of the Babylon took away from this place, and they carried them to the Babylon. வசனம் 4. யோக்கியாமின் குமாரனாகிய எக்கியா என்கிற யூதருடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். பாபிலோனின் ராஜாவின் நுகத்தையும் உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். And I will bring again to this place Joachim, the sons of the Joachim, kings of the Judah, with all the captives of the Judah, that went to Babylon, said the Lord, and for I will unbroken the yoke of the kings of the Babylon. வசனம் 5. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்களையெல்லாம் பார்த்து இருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, Then the prophet Jeremiah and then to the prophet Ananiah in the presence of the priest and the presence of all the people that stood in the house of the Lord. வசனம் 6. ஆமேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்ப வரப்பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. Even the prophet Jeremiah said, Among the Lord you saw the Lord and perform they words which and thou hast and proper said, to the brink again the wisher at the Lord and house and all that is to carry away captives from the Babylon into this place. வசனம் 7. ஆகிலும் உன் செவிகளுக்கு சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தைகளை கேள். The nevertheless hears thou now the words that I speak then ears and in the ears of the people. வசனம் 8. பூர்வ காலம் முதல் உனக்கு முன்னும் இந்த தீர்க்க தரிசிகள் அநேக தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜாக்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோய்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். The prophets that have been before me and before thee of the old and proper said, both and against many countries and against the great kingdom of the war and of the heathen and of the Palestines. வசனம் 9. சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க அந்த தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தைகளின்படியே வந்ததால் இப்பொழுது அவன் கர்த்தரின் மெய்யாய் அனுப்பின தீர்க்க தரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். The prophet speech and prophesy
the feast, when the words of the prophet shall come to the pass, then shall the prophet be Canavan that a Lord had truly sent him. வசனம் 10. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதையே உடைத்து போட்டான். Then Hananiah the prophet took the yoke from off the prophet Jeremiah, the neck and the broken head. வசனம் 11. பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியை போனான். And Hananiah speak in the presence of all the people, saying, Thus said the Lord, even so will and broke the yoke of the Nebuchadnezzar king of the Babylon from the neck of all the nations within the space of the 2 full years. And the prophet Jeremiah went this way. வசனம் 12. அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், Then the words of the Lord and come unto the Jeremiah the prophet after this Ananiah the prophet, and the broken the yoke from off the neck of the prophet Jeremiah, saying. வசனம் 13. நீயே போய் அனனியாவை நோக்கி, நீ மறுநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். Go and tell the Ananiah, saying, Thus said the Lord, Thou hast broken the yoke of the word, but thou shalt make for them yoke of the iron. வசனம் 14. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரையும் சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தையும் இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேல் போடப்பட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். For those said the Lord of hosts, the God of Israel, how they put a yoke of the iron upon this neck of all these nations, that and they may serve the Nebuchadnezzar kings of Babylon, and they shall and serve him, and I have the give him the beer as to have the field also. வசனம் 15. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியையும் நோக்கி, இப்பொழுது அனனியாவை கேள், கர்த்தர் உன்னை அனுப்பியதில்லையா? நீயோ இந்த ஜனத்தை பொய்யாய் நம்பும்படி செய்தாய். Then said the prophets Jeremiah unto the Ananiah, the prophets, hears now, Ananiah, the Lord and hath not sent thee put the makers decent people to trust in lay. வசனம் 16. ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேலும் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினாயே என்றான். Therefore thus said the Lord, and behold, I will and cast thee from off the face of the earth this years, and thou and shalt die, because thou hast forgot rebellion against the Lord. வசனம் 17. அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி இவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்திலே செத்து போனான். So Hananiah the prophets died the some years in the 7th month.